புதுச்சேரி அருகே திருக்கனூர் பகுதியில் கனமழையால் 500 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. இந்த விவசாயிகள் என்ன சொல்றாங்க? இது குறித்து மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக விளைநிலங்கள் என்றால் பச்சை பச்சேரி என்று காட்சியளிக்கும். தற்போது நாம் இருப்பது புதுச்சேரி அருகே இருக்கும் கைக்கல்பட்டு விவசாய நில பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு மழைநீர் சூழ்ந்து ஆகாயத்தினுடைய பிரதிபலிப்பாக தான் காட்சியளிக்கிறது. சுமார் 500 ஏக்கர் வயல் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் 10 நாட்களுக்கு முன்பு பயிரிடப்பட்ட தங்களது பயிர் வீணாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் இருக்கும் விவசாயிகளிடமே கேட்கலாம். ஐயா, இது என்ன சாகுபடி? நீங்கள் என்ன பயிரிடப்பட்டீங்க? இப்போ அதோட பயிரோட நிலைமை என்ன? கைக்கிலப்பட்டு கிராமம், கொடாத்தூர் வெளி உள்ள 1000 ஏக்கர் நிலம் மொத்தம். இங்கே 1000 ஏக்கர்லேயும் நெல் பயிர் வச்சுருக்குறோம். 10 நாளாக மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. இது இந்த நீர் விக்கிரவாண்டி வாய்க்கா, இந்த நீர் விக்கிரவாண்டி வாய்க்காலில் வர தண்ணி. இந்த தண்ணி ஆற்று பண்ணை ஆற்றுல போய் சங்கராபண்ணி ஆற்றுல போய் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வாய்க்கால் தூர் வர்றதுக்கு இல்லை ஒரு வாய்க்கால். இது இப்போ நாற்று பொன்மணி, பிபிடி, பொன்னி, மாப்பிள்ளை சம்பா 4 ரகம் நாங்கள் நட்டுருக்குறோம். நட்டு 15 நாள் ஆகுது. நட்டு இப்போ பச்சை பிடிக்கிறதுக்குள்ளே இந்த மழை நின்று போச்சு. ஒரு ஏக்கருக்கு ஒரு 40,000 ரூபா செலவாக இருக்குதுங்க. செலவை தாங்க முடியல. நாங்களே கடனை உடனே வாங்கி நகை நட்டை வாங்கி விவசாயம் பண்ணிக்கிறோம். இந்த நிலையில் இந்த பாதிப்பு வந்துடுது. எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது நிதி உதவி கொடுக்கணுன்னு நாங்கள் இது மூலியத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த பகுதி 500 ஏக்கர் பகுதியில் இது தண்ணீர் தேங்கியிருக்கு. இந்த தண்ணீர் வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே சூழ்ந்திருக்கு. என்ன காரணம்? இது விக்கிரவாண்டியிலேருந்து வர வாய்க்காங்க. இது லாஸ்ட்டு பகுதி. விக்கிரவாண்டியிலேருந்து இது கைக்கிலப்பட்டு கிராமம் தான் லாஸ்ட்டு. இந்த மது கிட்டத்தட்ட நாங்கள் ஏரி 20 வருஷம் ஆகுது நாங்கள் தூர்வாரி. ஏரி சங்கத்தில் 20 வருஷத்துக்கு முன்ன வாரின இது இன்னும் அதுலேருந்து அகற்றப்படலை. எந்த இதுவும் ஆகாய தாமரை மற்ற எல்லாம் புண்ணுன்னு அடிச்சிக்கின்னு மதில் இதில் எதுவுமே தண்ணி அந்தாண்ட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு சங்கராபரணி ஆறு பக்கத்தில் இருந்தும் எங்களால் இந்த தண்ணியை அகற்ற முடியல. அவங்க பிடபிள்யூலேருந்து வராங்க, அதை அடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அதில் பூந்து எடுக்க முடியல. எங்களால் பூந்து எடுக்க முடியாததுனால உயிர் சேதாரம் எதுனா ஆகுமான்னு பயந்துன்னு யாரையும் அதை எடுக்க முடியல. இதை பிடபிள்யூ மாண்புமிகு உள்துறை அமைச்சரும் சிஎம் தலையிட்டு இந்த ஏரியை சுத்தம் பண்ணி ஆற்றுக்கு அதாவது 8 அடி அகலம் இருந்தும் எங்களுக்கு பயன்படலை. எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் நேற்று ஒரே நாளில் 25 சென்டிமீட்டர் மழை வெளுத்து வாங்கியது, கொட்டியது. இதனால் நகரப்பகுதி மட்டுமல்லாமல் கிராம பகுதியும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 வருடமாக நாங்கள் மழைநீரை வெளியே செல்வதற்கு தூர்வார்கள் என்று கோரிக்கை வைத்து வருகிறோம். ஆனால் அரசாங்கம் எந்தவித செவியும் சாய்க்கவில்லை. இதனால் எங்களுக்கு வருடம் மழை நேரத்தில் பயிர் வீணாகும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் கிட்டத்தட்ட 1000 ஏக்கரில் 2 கோடி அளவுக்கு எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது. எனவே எங்களுடைய கோரிக்கையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் அடுத்து வரும் மழைக்காலங்களில் இது போன்ற சூழ்நிலை ஏற்படாத வகையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று இங்கு உள்ள விவசாயிகள் கண்ணீர் மல்க நம்மிடம் தெரிவித்தனர். மகாராஜ பாண்டி, உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.